வெல்கம் பேக் டு தேசிகன் சினிமா. பராசக்தி மூவியோட ஃபிலிம் ரிவ்யூ பார்க்கலாம். ஒரு படம் வந்து 5 நாள் ஆகுது. இது வரைக்கும் 60 கோடி தான் கலெக்ட் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 130 கோடி பட்ஜெட் அப்படின்னு சொல்றாங்க. சுதா கொங்குரா அவங்க இதுக்கு முன்னாடி வந்து சூரரை போற்று, இறுதிச்சுற்று, சூரரை போற்று ரெண்டுமே நல்ல பேர் வாங்கின படங்கள். அப்புறம் ரெண்டாவது நம்ம சிவகார்த்திகேயன் எஸ்கே இன்னைக்கு ரொம்ப பெரிய ஆளா வளர்ந்துட்டாரு. அவர் வந்து இந்த மாதிரி ஒரு புது அட்டம்ப்ட் நிறைய புதுசா ட்ரை பண்றாரு. புதுசா நிறைய ரொம்ப ஃபாஸ்டா வளர்ந்து வரணும்னு துடிக்கிறாரு. ஸோ இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த படம் ஆரம்பிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு வாய்ஸ் ஓவர்ல தான் ஆரம்பிக்குது. இந்த மாதிரி தமிழ் இனத்துக்காக போராடினதை பத்தியும், ஹிந்தி திணிப்பு, ஹிந்தி எதிர்ப்பு, இது ரெண்டுத்தையும் ஃபர்ஸ்ட் சொல்றாங்க. ஒரு சின்ன ஸ்டோரி மாதிரி சொல்றாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா சுதா கொங்குராவே அவங்களோட லோ வாய்ஸ்ல ரொம்ப ஏதோ திருடனுக்கு பயந்துகிட்டு இருட்டு ரூம்ல ஒளிஞ்சுக்கிட்டு ஏதோ ரகசியம் பேசுற மாதிரி சொல்றாங்க. ஒரு வாய்ஸ் ஓவர் அப்படின்னாலே ஹிந்தியில அமிதாப் பச்சனோட வாய்ஸ் ஓவர், அதே மாதிரி தமிழ்ல கமலஹாசன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெல்கள் ரவி அவர் வந்து இந்த கேஜிஎஃப்ல வாய்ஸ் ஓவர் கொடுத்துருப்பாரு. ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கும், அவ்வளோ சூப்பரா இருக்கும். அந்த படம் தமிழ்ல பிச்சிட்டு ஓடுனதுக்கு காரணம் ஒரு மெயின் ரீசனே அந்த கம்பீரமான தெளிவான நெல்கள் ரவியோட வாய்ஸ். அவங்கெல்லாம் விட்டுட்டு இந்த அம்மாவே பாவம் பயந்துட்டு பேசியிருக்காங்க. சுத்தமா எடுபடல. என்ன பேசுறாங்கன்னு அவங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. ஏதோ அட்டம் பண்ணியிருக்காங்க. இந்த படம் பார்க்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. தமிழ் உணர்வு இருக்கிறவங்க, உண்மையிலேயே இருக்கிறவங்க. நிறைய பேருக்கு வந்து இந்த ஹிந்தி எதிர்ப்பு அப்படிங்கிற எண்ணம்லாம் இல்லை. இந்த படத்திலே பார்த்தீங்கன்னா ஹிந்தி எதிர்ப்புங்கிறத விஷயமாவே வைக்கல. அவங்க வந்து இதுல உஷாரா இருக்காங்க. பிஜேபி தான் ஆட்சி நடக்குது, படமே வெளியில் வராது அப்படிங்கிற பயத்துல வந்து உஷாரா ஹிந்திக்கு சப்போர்ட் பண்ற மாதிரியும் பேசி ஹிந்தி எதிர்ப்பு கிடையாது, இது ஹிந்தி திணிப்புக்கு தான் எதிர்ப்பு அப்படின்னு தெளிவா சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால ஹிந்தியை எந்த இடத்துலையும் அவங்க கொச்சையோ இல்லை திமிராவோ பேசவே இல்லை. படத்தில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ட்ரெயினை எரிச்சிடுறாங்க. ட்ரெயினை எரிச்சு அதில் நிறையா வந்து ஒன்றும் உயிர் சேதம்லாம் ஒன்றும் மக்கள் உயிர் சேதம்லாம் இல்லை. அதெல்லாம் காப்பாற்றுற மாதிரி தான் காமிக்கிறாங்க. சிவகார்த்திகேயன் காப்பாற்றுற மாதிரி தான் காமிக்கிறாங்க. அதை இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்காக டெல்லியிலேருந்து நம்ம ஜெயம் ரவி வந்து ஒரு ஆஃபீஸராக வராரு, இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் அந்த ஃபோர்ஸுக்கு வராரு. அவர் ரொம்ப பயங்கர என்ன சொல்றது கராரா இருக்காரு, ரொம்ப சிடுமூஞ்சித்தனமா கராரா இருக்காரு. சாதாரணமா ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர்னாலே இப்படிதான் இருப்பாங்க எல்லா படத்துலயும், அது டெம்ப்ளேட்டு. இந்த ஜெயம் ரவி இந்த அவர் தலையில தொங்கி கால்னு கத்துனாலும் நமக்கு வந்து இந்த ரவி மோகன் வரவே மாட்டேங்குது. என்ன பண்ற, ஜெயம் ரவின்னு சொல்லியே பழகி போகுது. அவர் வந்து இந்த படத்துல ஹீரோவா நடிச்சு திடீர்னு வில்லனா கதாபாத்திரம் ஏத்துக்கிட்டது ஒரு நல்ல விஷயம். அதுதான் இந்த படத்துக்கு ஒரு வெயிட்டேஜ்ன்னு சொல்லலாம். பட் அவர் ஒன்றும் பெருசா ஒன்றும் எனக்கு வந்து இம்பாக்ட்ஃபுல்லா பண்ண மாதிரியே தெரியல. ஏதோ வந்து கடப்பாறையம் முழுங்கிட்டு அப்படியே கம்பீரமா நின்றுட்டு மறைச்சு பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு ஒளி. இந்த கேரக்டர் யார் வேணாலும் பண்ணலாம். பட் ஜெயம் ரவி பண்ணியிருக்காரு அப்படிங்க வில்லனா பண்ணியிருக்காருங்கிறது ஒரு பெரிய புது விஷயம், அவ்வளவுதான். கடைசியா வந்து அந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலை மாதிரி மக்கள்லாம், பொதுமக்கள், பெண்கள், குழந்தைகள்லாம் வச்சு சுட்டு தள்ளுறதால நம்புற மாதிரியே இல்லை. அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் தமிழ்நாட்டில் நடந்திருந்தா நமக்கு தெரியாமல இருந்திருக்கும். எப்படி இந்த மாதிரி ஒரு பெரிய அசம்பாவிதம் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு, இவ்வளோ பெரிய போலீஸ் அராஜகம், அது எப்படி நமக்கு தெரியாம இருந்திருக்கும்? இது வந்து நம்ம எக்ஸாகரேட் பண்ண மாதிரி தான் இருக்கு, ரொம்ப எக்ஸாகரேட் பண்ணி எடுத்திருக்கிற மாதிரி தான் தெரியுது. பட் அவர் போய் டெல்லியில போய் சிவகார்த்திகேயன் பேசுற வசனங்கள்லாம் நல்லா இருக்கு. அதாவது ஹிந்தி வாழ்கன்னு எழுதியிருப்பாரு, அதுக்கே அங்கெல்லாம் வந்து கலவரமா இருக்கும், அவங்களுக்கு புரியாம தவிப்பாங்க. அப்ப சொல்ற டைலாக்ஸ், சில டைலாக்ஸ் எல்லாம் படத்துல ரொம்பவே நல்லா இருக்கு. செட் ஒர்க் நல்லா பண்ணிருக்காங்க, ஆர்ட் ஒர்க் நல்லா இருக்கு, லைட்டிங் ரொம்ப நல்லா இருக்கு, காஸ்டியூம் டிசைன் எக்ஸலண்டா இருக்கு, சூப்பர் காஸ்டியூம் டிசைன், ரொம்ப பர்ஃபெக்டா. அந்த ரொம்ப பழைய காலம் மாதிரி போயிட்டாங்க. பட் அந்த அளவுக்கு பழைய காலம்லாம் அது கிடையாது. பட் நல்லா இருக்கு, ஓகே. அவங்களோட கற்பனைக்கு தகுந்த மாதிரி இது வந்து பீரியட் படம் அப்படிங்கிறதுனால ஃபுல் அண்ட் ஃபுல் பழசா காமிச்சிருக்காங்க. அதுலயும் ஸ்ரீலீலா, தெலுங்கு ஹீரோயின் ஸ்ரீலீலாவோட காஸ்டியூம் சூப்பரா இருக்கு. அவங்களும் இந்த படத்துல ரொம்ப கியூட்டாவும் நல்லாவே நடிச்சிருக்கிறாங்க. நிறைய அவங்களுக்கு ஸ்கோப் இருக்கு. கடைசியா வந்து இந்த தண்ணி டேங்க் மேல ஏறி நின்று இந்த மைக்ல பேசுறதெல்லாம் ரொம்ப நல்லா எடுத்திருக்கலாம். இம்பாக்ட்ஃபுல்லாவே இல்லை. அது எதுக்காக அது பண்றாங்கன்னே தெரியல அந்த சீனை. அது வந்து ஒரு எதையுமே நமக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்தல. படத்துல நிறைய இடத்துல வந்து மணிரத்னோட ஃபிளேவர் தெரியுது. மணிரத்னம் படம் மாதிரியே நிறைய இடங்கள்ல தெரியுது. டைலாக்ஸ், இந்த ஆதரவாவும் எஸ்கேவும் உளுந்து பிறண்டுகிட்டு சண்டை போட்டுக்கிட்டே டைலாக் பேசுவாங்க. அதெல்லாம் வந்து சுத்தமா மணிரத்னம் ஸ்டைல். நிறைய இடத்துல அந்த மாதிரி மணிரத்னம் படம் நெடுகுல இருக்கு. இந்த படத்துல எஸ்கேவுக்கு நிறைய எலிவேஷன் கொடுத்துருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே கேமரா ஒர்க்லயே அந்த எலிவேஷனை காமிச்சிட்டாங்க. அதெல்லாம் சூப்பரா இருக்கு. ஆனா வந்து அவரு தான் வந்து இதுக்கு படத்துல நிறைய நடிக்கிறதுக்கு ஸ்கோப் இருந்தாலும், உங்களுக்கு தெரியும் நம்ம வீட்டு பிள்ளைன்னு ஒரு படம், அதெல்லாம் பூந்து விளையாண்டுருப்பாரு, அவ்வளவு நாளா நடிச்சிருப்பாரு. இந்த படத்துல அவ்வளவு ஸ்கோப் இருந்து இந்த படத்துல பெருசா நடிக்கிறதுக்கு அவருக்கு ஏற்படுத்தல. அந்த மாதிரி சரியா
டயலாக்ஸ் அவர் கிரியேட் பண்ணல. ஒரு இடத்துல அடி வாங்குறாரு, சில இடங்கள்ல உணர்ச்சியோட பேசுறாரு, சில இடத்துல அழுகுறாரு. பட் எதுவுமே பெருசா இம்பாக்ட்ஃபுல்லா இல்ல. அதே மாதிரி கடைசியா அந்த ட்ரெயின் ஸ்டண்ட், அதே மாதிரி இந்த ட்ரெயின்ல நிறைய லெட்டருங்களை கொண்டு வந்து எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணி, இந்திரா காந்தி அம்மா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல இந்த இது இருக்குல்ல, இந்த ரயில்வே ஸ்டேஷன் பெஞ்சில் முறுக்கு வாங்க சாப்பிட்றதுக்கு உட்காந்துருப்போம்ல, அந்த மாதிரி உட்காந்துருக்காங்க. அந்த மாதிரிலாம் நடக்குமா என்னன்னு தெரியல. அந்த லெட்டர் எல்லாம் காமிச்சு எவிடன்ஸ் சொல்லி அதுக்கப்புறம் அந்த சட்டத்தை நீக்கிறாங்க, ஹிந்தி திணிப்பு சட்டத்தை நீக்கிறாங்க 3வது மொழியா. அப்புறம் இங்கிலீஷும் தமிழும் தான் ஓகேவா இருக்கும், செகண்ட் லாங்குவேஜா இங்கிலீஷ் இருக்கும், அதே மாதிரி தமிழ் வந்து முதல் மொழியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லா ஸ்டேட்லயும் அதே மாதிரி. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெங்கால்காரன் சப்போர்ட் பண்றான், கன்னடாக்காரன் எல்லாரும் ஒவ்வொருத்தரும் வந்து பாட்டுலாம் காமிக்கிறாங்க. அதெல்லாம் சுத்தமா ரொம்ப சினிமேட்டிக்கா இருக்கு. இந்த படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னு சொன்னா, ஓகே ஜிவி பிரகாஷ் மியூசிக்கும் டீசெண்டா இருக்கு, நல்லாவே இருக்கு அந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி. ஆதர்வா சூப்பரா பண்ணிருக்காரு மனுஷன். அவ்வளோ ரப்பர் மாதிரி உளுந்து பெறல்றாரு, ஜம்ப் பண்றாரு, செம்ம சுறுசுறுப்பா சூப்பரா பண்ணிருக்காரு. ரொம்ப ஆக்டிவா, ரொம்ப எனர்ஜெட்டிக்கா, ரொம்ப நேச்சுரலா பண்ணிருக்காரு. அவருக்கு என்ன பாவம் மார்க்கெட் இல்ல, அவரை இந்த படத்துல ஹீரோவை பண்ணிருந்தா இன்னும் பிரமாதமா பண்ணிருப்பாரு. பட் என்ன பண்றது, எஸ்கேவுக்கு இருக்கிற மார்க்கெட்டும் வேல்யூம் அவருக்கு இல்ல. ஆனா ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு. படம் பார்க்கலாம். சில டைலாக்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. அண்ணாவை வந்து அந்த சேத்தனா காமிச்சிருக்காங்க, நல்லா இருக்கு. நேரு மேக்கப் சரியில்லை, இந்திரா காந்தி மேக்கப் சரியில்லை, கலைஞர் சுத்த வேஸ்ட். இந்த படத்தை வச்சுட்டு படம் வந்து பயங்கரமா ஓடணும், எல்லாருக்கும் அந்த மொழி உணர்வை தூண்டி இந்த படம் வந்து பயங்கரமா பிளாக் பஸ்டர் ஆகும்னு சொல்றதெல்லாம் தப்பு கணக்கு. இந்த படம் வந்து பெருசா ஒன்றும் இது வரைக்கும் சாதிக்கல, பிளாக் பஸ்டரா அதாவது வசூல் ரீதியா ஒன்றும் சாதிக்கல. பட் ஓகே டு வாட்ச், பார்க்கலாம். கண்டிப்பா நல்லாவே இருக்கு. நல்லா கிரவுட் மேனேஜ்மெண்ட்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. சில இடங்களில் டைரக்ஷன்லாம் ரொம்ப நல்லா இருக்கு, மேக்கிங்கும் பரவாயில்ல, நல்லா தான் இருக்கு, ப்ரொடக்ஷன் வேல்யூ இருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேசிகன் சினிமா. இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் 2.5 அவுட் ஆஃப் 5 ஸ்டார்.